இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு, வாட்டர் ப்ரூஃப் வாட்சு, வாட்டர் ப்ரூஃப் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வாட்டர் ப்ரூஃப்னு வந்துருச்சு. தெரியாமல் உங்கள் ஃபோனையோ வாட்சையோ தண்ணிக்குள்ளே போட்டுட்டாலோ இல்லை தண்ணி இது மேலே தெரிச்சிட்டாலோ அந்த ஃபோனுக்கோ வாட்சுக்கோ ஒன்றும் ஆகாது. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நம்மளுக்கு கேடகமாக இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. நம்மளா போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை நம்மளை தேடி சத்துரு வந்து பிரச்சனை பண்ணாலும் சரி, எந்த வகையாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. வேதத்தில் பாருங்க, ஆதியாகமம் 15:1 போட்டிருக்கு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஈசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தேவனை மட்டும் நோக்கி பாருங்க, அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க. ஏசப்பா உங்களுக்கு கேடகமா இருக்கிறாரு. எந்த ஒரு தீமையோ பிரச்சனையோ உங்களை அணுகவே அணுகாது. வியாதியா இருந்தாலும் சரி, கடன் தொல்லையா இருந்தாலும் சரி, இல்லை உங்க மேல யாராவது போய் பழிகளை போடணும்னு நினைச்சாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. உங்களுக்குள்ள உள்ள பயம் தானா ஓடி போயிரும். தேவன் உங்களுக்கு கேடகமா இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தேவனை நோக்கி பாருங்க. ஆசீர்வாதமான பயம் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In these days we have lots of things which we can use underwater. For example, waterproof camera, waterproof phone, waterproof watch, even waterproof dress. When your phone is waterproof, if you drop your phone by accident into water, or if the water splashes on your phone, nothing will happen to your phone. It will not damage your display or your speaker or whatever. Likewise, in our life, our God is being our protector and protecting us from all kind of evil. Maybe sometimes we might have created our own problem. Sometimes the devil might have created that problem. But whatever it is, our God is protecting you. Look what the Bible says in Genesis chapter 15 verse 1. Fear not, I am your shield, your reward shall be very great. Yes, He is your shield and He is protecting you from all kind of harm and evil. So whatever your situation is, it might be sickness, financial issues, family problem, or someone is accusing for the things you didn't do. Whatever it might be, look unto our Lord and don't look at the problem. When you look unto our Lord, He will take away all the fear from you and He will protect you from that thing that you're worrying about, and He will bless you. So whatever the situation is, look unto our Lord and live a fear-free and blessed life. God bless you all. Have a blessed day. Amen.